வணக்கம். திருவண்ணாமலையில் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஐகான் பள்ளி மாணவர்கள் யோகாசனங்கள் செய்து உலக சாதனை முயற்சி. திருவண்ணாமலை ஐயப்பன் நகர் பகுதியில் செயல்பட்டு வரும் ஐகான் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியில் மாணவர்கள் தக்காளியின் மீது அமர்ந்து யோகா செய்யும் உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த உலக சாதனை யோகா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவர்கள் தாடாசனம், பத்மாசனம், கோமுகாசனம், ஏகபாத சிரசாசனம் உள்ளிட்ட 80 ஆசனங்களை மாணவர்கள் செய்தார்கள். குறிப்பாக தக்காளியின் மீது அமர்ந்து முக்கிய ஆசனங்களை மாணவர்கள் செய்து உலக சாதனை முயற்சி மேற்கொண்டனர். மாணவர்கள் தக்காளியின் மீது அமர்ந்து முக்கிய ஆசனங்களை செய்து முடித்த பின்னரும் தக்காளிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் யோகாசனங்கள் செய்து சாதனை செய்தனர். 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு திருவண்ணாமலையில் உள்ள ஐகான் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியின் சார்பில் யோகாசனங்கள் செய்து உலக சாதனை முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. மாணவர்கள் மற்றும் பங்கேற்பாளர்கள் பல்வேறு யோகாசனங்களை ஒருங்கிணைந்து செய்து உலக சாதனை முயற்சியில் ஈடுபட்டனர். நிகழ்ச்சிக்கு தலைமை ஆசிரியர் கே. தேவசிந்தாமணி தலைமை வகித்தார். சுகன்யா வரவேற்புரை நிகழ்த்தினார். ஸ்ரீ ராகவேந்திரா மருத்துவமனை இயக்குநர் மருத்துவர் GM முத்து நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். லயன் மருத்துவர் சரவணன், அன்னை இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் நிர்வாக இயக்குநர் நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்தார். சிறப்பு அழைப்பாளராக பாவலர் சு. வேலாயுதம், முதுகலை தமிழாசிரியர் ஆகியோர் கலந்து கொண்டார். இந்த யோகா நிகழ்ச்சியின் மூலம் மாணவர்கள் மற்றும் பொதுமக்களிடையே யோகா உடல்நலம் மற்றும் மனநலத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துரைப்பதுடன் நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை சிறப்பிக்கும் வகையில் உலக சாதனை முயற்சி மேற்கொள்ளப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சி முடிவில் ஆசிரியை மோ. திவ்யா நன்றியுரை கூறினார். நன்றி. மிகச்சரியான நாளில் கொண்டாடப்படுகிறது என்பதை உங்களுக்கு குழந்தைங்களுக்கு தெரியாது, பெரியவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுங்கிறதுனால சொல்றேன். நமக்கு உண்மையாகவே வெள்ளைக்காரர்கள் மவுண்ட் பேட்டன் பிரபு சுதந்திரம் கொடுத்தது 13ஆம் தேதி தான். 14ஆம் தேதி நவமிங்கிறதுனால நேரு அவர்கள் ஒத்துக்கல. 13ஆம் தேதி அஷ்டமி, 14ஆம் தேதி நவமி ஒத்துக்கல. நாங்க 15 அறிவிச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ மக்மோகன் அப்படின்னு ஒரு கிளர்க் இருந்தார். அவர்கிட்ட கூப்பிட்டு, சார் இந்த மாதிரி நீங்க தான் விடுதலை நாளை எப்படி 2ஆ பார்ட்டிஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்க. அவர் ராத்திரி கண்ணு முடிச்சதுனால ஒரு கோடு அப்படி கிழிச்சிட்டாரு. இதான் பாகிஸ்தானு, இதான் இந்தியான்னு சொல்லி. அதனால 13வது நாள் தான் முக்கியமான நாள். அதுல 80வது இந்த விடுதலை நாள் விழாவை சிறப்பா கொண்டாடக்கூடிய பள்ளின்னு சொன்னா ஒரு அடையாளம் இருக்கணும் இல்லையா? அடையாளத்துக்கு தமிழ்ல ஐகான்னு பேர். ஐகான்னா ஒரு அடையாளம். இந்த அடையாளத்தை குழந்தைகளிடத்தில் உருவாக்கக்கூடியவர் தான் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தேவ சிந்தாமணி தலைமை ஆசிரியை அம்மா அவர்கள். பாதி நான் எழுதி கொடுக்கிறது, நான் வெளிப்படையாக சொல்லுவேன். தமிழ்நாடு அதுக்கு காரணம் படிச்சது. நீங்களும் சொல்றேன், உங்கள்கிட்ட காலையில படிங்க, மத்தியானம் படிங்க, சாயந்தரம் படிங்க. படிக்கிறதா ரொம்ப மேலும் சிறப்படைய வேண்டும் என்று வாழ்த்து. இதுதான் உண்மையான சுதந்திர நாள். அதுக்கான வரலாறுல தமிழர்களுக்கு மிக முக்கியமான இடம் உண்டு. திருவாவடுதுறை